ஸோ எஸ்கியூஎல் டே ஒன் கிளாஸ் ஓகேவா. எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் வித் த டேட்டா பேசஸ். ஓகேவா. என்னன்னா இப்போ நம்ம எப்படி தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசி ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறோமோ, அதே மாதிரி இப்போ வந்து சேது ப்ரோ வந்து நீரஜ் ப்ரோ கிட்ட பேசுறாரு அப்படின்னா, சேது ப்ரோ இஸ் கொஸ்டினை வந்து ஆஸ்க் பண்றாரு, ஒரு கொரி பண்றாரு, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்னன்னு கேட்கறாரு. ஸோ அதை நம்ம யாருக்கிட்ட கேட்குறோமோ அவங்க தான் வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி, அவங்க கிட்ட தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா. நம்ம இதுல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட பேசுறோமோ, அதே மாதிரி சீக்வல் எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல டேட்டா பேஸ் இன்ஜின் கிட்ட நாம எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி பேச போறோம். அது ஏன்னா அதுக்கு அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா பேஸ் இருக்குன்னா அந்த எம்ப்ளாயோட நேம் என்ன, எம்ப்ளாயோட சேலரி என்ன, எந்த எம்ப்ளாயி ஹையஸ்டா சேலரி வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டேட்டா பேஸ் கிட்ட இருக்கும். அந்த டேட்டா பேஸ் கிட்ட நாம இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நாம அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்னெல்லாம் அலோவ் பண்ணுது அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றது அண்ட் மாடிஃபை பண்றது, அப்புறம் புதுசா ஏதாவது டேட்டா வந்துச்சுன்னா அதை வந்து இன்சர்ட் பண்ணலாம், ஆர் ப்ரீவியஸா உள்ளதை அப்டேட் பண்ணலாம், அல்லது பழைய டேட்டாவை டெலீட் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி query பண்ண முடியும், என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் query பண்ண முடியும், அண்ட் retrieve the data from the tables. அதே மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா. இவ்வளோ விஷயத்த நம்ம எஸ்கியூஎல்ல பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்கியூஎல்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ரிலேஷன் டேட்டா பேசஸ் வந்து மை எஸ்கியூஎல் இருக்கு, அப்புறம் போஸ்கர் எஸ்கியூஎல் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, எஸ்கியூஎல் சர்வர் இருக்கு. ஓகேவா. இவ்வளோ இது இருக்கு. அதுல நாம பார்க்க போறது வந்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ நேற்றே வந்து நான் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எரர் வர்றவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு வர்றது இங்கே சர்வர் நேம் நான் கொடுத்துருக்கேனா, இது வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஹோஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தாலே வந்துடும். ஹோஸ்ட் நேம்னு போட்டாலே அது வந்துடும். அதை நம்ம வந்து காப்பி பண்ணால் போதும். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அதை இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஷன் போட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஓகேவா. கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்னோட டேட்டா பேசஸ் என்னென்ன டேட்டா பேசஸ்லாம் நான் ப்ரீவியஸாக வச்சுருக்கணும், அது எல்லாமே காட்டும். ஓகேவா. இங்கே வந்து நான் கொரி எழுதிக்க முடியும். புதுசாக அதாவது கொரி ரைட் பண்ண கொரி எழுதுவேன். இது என்னோட ஆக்டிவிட்டி மானிட்டர். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அதோட அனலைஸ் பண்ணி தரும். ஸோ இது ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கியூஎலோட ஹிஸ்டரியை வந்து பார்க்கலாம். ஹிஸ்டரி படி பார்த்தீங்கன்னா மொத எஸ்கியூவில் ஒரு அதாவது எஸ்கியூலுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷனல் மாடலை வந்து 1970 டாக்டர் இஎஃப் கார்ட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எங்கன்னா அட் ஐபிஎம். ஓகேவா. ஐபிஎம்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. லேட்டரா 1974 ஐபிஎம் அந்த நிறுவனம் வந்து ஒரு சீக்வல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை அவங்க டெவலப் பண்றாங்க இந்த ஃபார்மேட்ல, சீக்வல் அப்படிங்கிற நேம்லயே, ஃபுல் நேம்ல. ஓகேவா. அடுத்து லேட்டரா அதே சீக்வல் அப்படிங்கிறத எஸ்கியூஎல் அப்படின்னு அவங்க மாத்துறாங்க. 1986 எஸ்கியூஎல் வந்து
ஆன்சை ஆன்சி சாரி ஆன்சி அப்படிங்கிற கம்பெனியில் பிகம் அன் ஆன்சி ஸ்டாண்டர்டாக மாறுது. அதாவது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டால அங்கீகரிக்கப்படுது. ஓகேவா? இவ்வளவு இருக்கு. இதோட ஹிஸ்டரி வந்து கேட்டாங்கன்னா இவ்வளோ டெப்த்தாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. 1987ல் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டாக இந்த லாங்குவேஜ் வந்து கொண்டு வராங்க. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இதுதான் அதோட ஹிஸ்டரி. 1970ல் டாக்டர் இஎஃப் கார்ட் ஐபிஎம்ல இதை முத டெவலப் பண்றாரு. ஸோ தென் ஐபிஎம் வந்து சீக்வல் அப்படிங்கிற லாங்குவேஜை முழுசாக டெவலப் பண்ணுது. அது லேட்டராக எஸ்கியூஎல் அப்படிங்கிற நேமை கொடுக்குறாங்க. 1986ல் அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட்னால எஸ்கியூஎல் வந்து சர்டிஃபை பண்ணப்படுது. அதே மாதிரி 87ல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக சர்டிஃபை பண்ணப்படுது. ஓகேவா? ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுக்கு எஸ்கியூஎல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகே. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டேட்டா சயின்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வேரியஸ் ஃபீல்டில் வேரியஸ் நீட்ஸுக்காக இது இருக்குது. இப்போது டேட்டா சயின்ஸில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டேட்டாஸ் வந்து என்னென்னா அமேசானோட எஸ்3யோட ஃபீல்டில் வந்து இருக்கும். அமேசான் எஸ்3யோட இதில் சேவ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூகுள் பிக்வரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடு. கூகுள் பிக்வரியில் நாங்கள் வந்து பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பக்கெட்டில் நாங்கள் அந்த டேட்டாவெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கே இடிஎல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கோட் எழுதி வச்சிருப்போம். அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தென் எங்களோட எஸ்கியூஎல்க்குன்னு கூகுள்லேயே பிக்வரி ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த பிக்வரியோட டேட்டா பேஸ்க்குள்ளே நாங்கள் இந்த கிடைச்ச டேட்டாவை டெய்லி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த பர்பஸ்க்கு அந்த இடத்துல பிக்வரி அப்படிங்கிறது ஒரு எஸ்கியூஎல் டூல் தான். ஓகேவா? நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் கொரி ரைட் பண்ணி டேட்டாஸ் என்ன டேட்டாலாம் எங்களுக்கு தேவையோ அதை வச்சு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். அண்ட் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் டைம் வந்து டேட்டா சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ஒன் ஹாட் என்கோடிங் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாடலுக்கு நாங்கள் வந்து சாம்பிள் டேட்டா கொடுத்து அதை ரன் பண்ணி ஒரு ஏஐ மாடல் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்போம் இன் டேட்டா சயின்ஸில். ஓகேவா? ஆல்சோ டேட்டா இன்ஜினியர்லையும் அதே தான். இவங்க அந்த டேட்டா மாடலை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் மேக்ஸிமம் இந்த டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க தான் இடிஎல் எல்லாமே பண்ணுவாங்க. இடிஎல் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, இன்னொரு இடத்துல அதை க்ளவுட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுட்லேயே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வைக்கிறது, ஆர் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலை தான். டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலை தான். ஓகேவா? அந்த டேட்டாஸ் எடுத்து இதை ட்ரைன் பண்ணுறது டேட்டா சயின்ஸோட வேலை. அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சு நம்மக்கிட்ட ஒரு கடைசியாக ஒரு டேட்டா வருதா, அந்த டேட்டாவை எடுத்து ஒரு டேஷ்போர்டாக டெவலப் பண்ணக்கூடியவங்க தான் வந்து டேட்டா அனலிஸ்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து எஸ்கியூஎல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. 5 டைப்ஸ் இதில் இருக்கு. முதல்ல வந்து டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎல்ங்கிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு டேட்டா பேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த இதில் டிடிஎல்ல டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர்,
ட்ராப் ட்ரங்கேட். ஓகேவா? அப்புறம் டிஎம்எல்னு ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகேவா? டிஎம் டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன். ஓகேவா? நேம்லயே இருக்கு மேனிப்புலேஷன் அப்படின்னா. மேனிப்புலேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை மாடிஃபை பண்றது தான். ஓகேவா? ஆல்ரெடி டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை மாடிஃபைஸ் த டேட்டா இந்த டேபிள். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை இது பண்ணுது. என்னெல்லாம் பண்ணலாம்னா புது டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், ஆர் பழைய டேட்டாவை அப்டேட் பண்ணலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசிஎல்னு இருக்கு. டிசிஎல் அப்படிங்கிறது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது டேட்டாவோட ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் டு தி டேட்டா. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்னன்னா கிராண்ட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரிவோக் அப்படிங்கிறது. இந்த கிராண்ட் ரிவோக்குங்கிறது என்னன்னா, இப்போ ஒருத்தங்க இப்போ இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என் மேனேஜர் கிராண்ட்னு போட்டு என்னோட இமெயில் ஐடியை கொடுத்தாதான் நான் அந்த எஸ்கியூஎல் எல்லாத்துலையும் அந்த உள்ள இருக்கிற அந்த டேட்டா பேஸ்க்குள்ள நான் ஆக்சஸ் பண்ணி போக முடியும். அவர் சப்போஸ் ரிவோக் பண்ணிட்டாருன்னா என் ஆக்சஸ் வந்து வாங்கிட்டாருன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி டிசிஎல் டிரான்சாக்ஷன் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இது வந்து மேனேஜர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்பவே, ஒரு நிமிஷம். இதில் என்னெல்லாம் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட். ஓகேவா? இந்த ஆரக்கிள் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். மேலேயே வந்து டேட்டா பேஸ்லயே ஆட்டோ கமிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆட்டோ கமிட் அப்படின்னா என்னன்னா, கமிட் நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொரியும் வந்து சேவ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ ஒரே பேஜ்ல நிறைய எஸ்கியூஎல் கொரி ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஆஹ் அந்த அதுக்காக நம்ம வந்து கமிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரோல் பேக் அப்படிங்கிறது அண்டு மாதிரி. அண்டு நம்ம எப்படி யூஸ் பண்றோம், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோல் பேக் அண்டு கொடுத்த உடனே அது அழிஞ்சு பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுது, அந்த மாதிரி. ஓகேவா? சேவ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு லொகேஷன், அதாவது குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக உள்ளதை மட்டும். கொரி எழுதும் போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். டிக்யூஎல் அப்படிங்கிறது டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ இதில் இருக்கிறது ஒரே ஒரு இதுதான். இது வந்து என்னன்னா ரிட்ரைவ்ஸ் எடுத்துட்டு வரும் டேட்டாவை. ரிட்ரைவ்ஸ் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் இஸ் செலக்ட். ஓகேவா? ஓகே. டேட்டா பேஸில் போயிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் விட்டுறலாம், புதுசாகவே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் கொரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா புதுசாக தான் ஃபுல்லாக கிரியேட் பண்ண போகிறேன். என்னால் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கிரியேட் அப்படிங்கிறது என்னன்னா டிடிஎல் லாங்குவேஜ். ஓகேவா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். கிரியேட் டேட்டாபேஸ் நேம் வந்து
ப்ராக்டிஸ். ஓகேவா? கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கோ அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சிருப்பேன். கோ அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எனக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி முடி அப்படிங்கிறத சொல்றது தான் அந்த கோ அப்படிங்கிறது. ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணுனா ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸை இதை யூஸ் பண்ணிக்கோ. கிரியேட் டேபிள். ஓகேவா? டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் திரும்ப சொல்றேன். டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் அதோட பேர் என்ன பேர் வைக்க போகிறோம்? ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம வைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு இப்போ கிரியேட் என்ன கிரியேட் பண்ணணும்? டேபிள் கிரியேட் பண்ணணும். என்ன நேமில்? எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு டேபிளை எனக்கு கிரியேட் பண்ணி கொடு. ஓகேவா? அந்த டேபிளுக்குள்ளே என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு எம்ப்ளாயியோட ஐடி வேணும். ஓகேவா? எம்ப்ளாயி ஐடிங்கிறது எனக்கு இண்டிஜர். ஆக்சுவலி இது வந்து ஒரு டேட்டா டைப். ஓகேவா? இண்டிஜர் அப்படிங்கிறது நம்பர்ஸை குறிக்கும். ஈவன் அது 1 2 3 ஆர் டெசிமல் வேல்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே இண்டிஜர்ஸுக்குள்ளே தான் கொண்டு வரும். வேர் கேர் அப்படிங்கிறது இந்த கேரக்டர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் இந்த மாதிரி வர்றது தான் வேர் கேர். ஸோ அது எத்தனை நம்பர் வரைக்கும் மேக்ஸிமம் நான் அலோவ் பண்ணணும்? 50 வரைக்கும் தான் நான் அலோவ் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். அப்போ 50 எழுத்துக்கள் வரைக்கும் நம்ம இதில் எம்ப்ளாயி நேமில் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு 30 தான் நான் கொடுக்குறேன். ஜாப் டைட்டிலுக்கு அதே மாதிரி நான் 50 லெட்டர்ஸ் வரைக்கும் நான் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா? சேலரி எனக்கு நம்பரில் வேணும் இண்டிஜர். சிட்டி எனக்கு வேர் கேரில் வேணும். ஓகேவா? ஜாயினிங் டேட்டா நான் என்ன இதாக கொடுத்துருக்கேன்? டேட் டேட்டா டைப்பாக கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டேட் டேட்டா டைப்பாக தான் வருதா? டேட்டா டைப் டேட்டு. அதான் பேரு காலமோட பேரு ஜாயின் டேட்டுன்னு வச்சிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன காட்டலையா? அப்போ ரெஃப்ரெஷ் பண்ண உடனே வந்துருச்சா? ப்ராக்டிஸ். இதில் டேபிள்ஸ் போனோம்னா ம் இந்த இருக்கு. ஸோ இதான் வந்து எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள். ஓகேவா? இதை நான் அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாப் 1000 கொடுக்குறேன். இப்போ இதில் எதுவுமே இல்லை. ஓகேவா? வெறும் காலம் நேம் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக காலம் நேம்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி டேட்டாஸை ஆட் பண்ண போகிறேன். இன்சர்ட் அப்படிங்கிறது டிஎம்எல் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதில் எதெல்லாம் வரும்? இன்சர்ட் வரும், அப்டேட் வரும், டெலீட் வரும். ஓகேவா? இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொரியை மொத்தமாகவும் ரன் பண்ணலாம், ஆர் தனித்தனியாகவும் ரன் பண்ணலாம். இப்போ நான் வந்து தனித்தனியாக தான் ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இங்கே ரன் பண்ண உங்களோட லோக்கல் டிஸ்க் சியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை கொரி ரன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே. ஸோ ரன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுலேயே நான் போடுறேன்.
இப்போ நான் யூஸ் பண்ண இந்த பிக்வரி மாதிரியான கிளவுட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமேசான் ஏடபிள்யூஎஸ், கூகுள் பிக்வரிலாம் வந்துட்டு எத்தனை கொரி நான் ரன் பண்றேனோ அந்த ஒவ்வொரு கொரி எவ்வளோ எவ்வளோ மெமரியை வந்து ஆக்குபை பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே காசு கட்டணும். இப்போ ஒரு கொரி நான் ரன் பண்றேன், சில டேட்டாபேஸ்ல உள்ள ஒரு சிங்கிள் கொரி, இந்த மாதிரி ஒரு கொரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஜிபி 2 ஜிபின்னு ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது எவ்வளோ எவ்வளோ ஸ்டோரேஜை வந்து நான் ரன் பண்ணிட்டே இருக்கணும், எவ்வளோ மெமரிஸ் நான் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கணும், அது எல்லாத்துக்கும் காசு கட்டணும். மந்தோட எண்டில் ஒரு பில் அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. 10 rows அஃபெக்டட். என்ன சொல்லியிருக்கேன்? இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணு. எங்க? இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ணு. ஓகேவா? வேல்யூஸ் எதெல்லாம் என்னத்தை இன்சர்ட் பண்ணணும்? வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும். அப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணு. என்னென்ன வேல்யூஸ் வேணும்? எம்ப்ளாயி ஐடி நம்ம வந்து தனித்தனியாக எம்ப்ளாயி ஐடி அப்படி மென்ஷன்லாம் பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். முதல் உள்ள காலம் என்னது? அவங்களோட ஐடி. அப்போ அங்கே ஒன் கமா அப்புறம் வர்றது அவங்களோட பேர், அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரோல், அப்புறம் இந்த மாதிரி சேலரி, சிட்டி அண்ட் அவங்களோட ஜாயினிங் டேட், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ அதே இதில் போயிட்டு டாப்லாம் கொடுக்க வேணாம். டாப்புங்கிறத எடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சா டேபிள். எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4 5 அது மாதிரி 10 வரைக்கும் இருக்குது. அவங்க எல்லாரோட நேமு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்கியூஎல் டெவலப்பராக இருக்காங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா பேஸே அவங்க தான் டேட்டா பேஸே கிரியேட் பண்ணுவாங்க. புதுசு புதுசாக வர டேட்டாவை எல்லாமே அவங்க தான் உள்ள அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய டேட்டாஸை தான் வந்து மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நம்ம மாதிரி இந்த டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா இன்ஜினியர்ஸு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இது பார்த்தீங்களா இப்போ வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் டெலிட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகேவா? டெலிட்டு. டிடிஎல் லாங்குவேஜில் வந்து ட்ரங்கேட்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? ட்ரங்கேட். அடுத்தது வந்து ட்ராப்னு இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி இது மூணுத்தோட வேலையுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணக்கூடியதா இது மூணுத்தோட வேலை. ஆனால் அது மூணுமே வேற வேற மாதிரி டெலீட் பண்ணும். இப்போ எப்படின்னா டெலீட் அப்படிங்கிறது வந்து ரோ பை ரோ டெலீட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடு டெலீட் பண்ணுறதுக்கு. ஸ்பெசிஃபிக்காக நாம எதை டெலீட் பண்ண சொல்கிறோமோ அதை மட்டும் அதை டெலீட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால இது ரொம்ப சேஃப்னு கன்சிடர் பண்ணுவோம். சேஃப் மெத்தட். இப்போ லைக் வந்து நான் ஒரு இது டெலீட் பண்ண சொல்கிறேன். டெலீட் ஃப்ரம். டெலீட் பண்ணு ஃப்ரம்னா எங்கேருந்து? இந்த ஃப்ரம் எல்லாமே வந்து கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கிளாஸஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எனக்கு ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிளாஸஸ்ல எது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரம் தான் முதல்ல உள்ள கிளாஸ். சரியா? டெலீட் ஃப்ரம் எங்கேருந்து அழிக்கணும்? எனக்கு வந்து எம்ப்ளாயி இந்த வந்துருச்சா? இதில் வச்சுட்டு என்ட்ரு விடுதலை போதும். எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்ல இருந்து என்ன எதை டெலீட் பண்ணணும்? வேர், அதாவது எங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆரா இருக்கோ அதை எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? 2 ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத 10 ஆட் பண்ணியிருந்தோமா, ஹெச்ஆர் இருந்தத மட்டும் காணோமா? அப்ப அந்த ஸ்பெசிஃபிக் ரோவ மட்டும் அழிச்சிருச்சா? இது வந்து ரொம்ப சேஃப். நமக்கு எது தேவையோ அத மட்டும் நம்ம தனியா டெலீட் பண்ணா போதும். ஓகே. சரி, இதே மாரி ஸ்டேட்மெண்ட் சி டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர். அடுத்து ட்ரங்கேட்டோட யூஸ் பார்ப்போம். ட்ரங்கேட் அப்படிங்கிறது ஃபுல்லா இந்த டேபிள ஃபுல்லா அழிச்சிரும். ஃபுல் டேபிள் டெலீட் ஆர் கிளீன். ஓகேவா? அதோட கமாண்டே வந்து நீங்க எதை அழிக்கணும்னு ஸ்பெசிஃபையே பண்ண முடியாது. ட்ரங்கேட் டைரக்டாவே டேபிள் தான் போட முடியும். ட்ரங்கேட் டேபிள் எந்த டேபிள்? எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஓகேவா? டேபிளே போயிருச்சு. அதாவது டேபிள்ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் போயிருச்சு. ரைட்டா? ஆனா அதோட காலம்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டிராப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. கமாண்ட். ஓகேவா? டிராப் என்ன பண்ணும்னா அந்த டேபிளே அழிச்சிரும். டேபிளோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோத்தையும் அழிச்சிரும் டிராப் அப்படிங்கிறது. டெலீட்ஸ் தட் டேபிள். இதுல ஃபுல் டேட்டா இந்த டேபிள் டெலீட் ஆகுது, அது க்ளீன் ஆகுது. ஓகேவா? இதுல டேபிளையே டெலீட் பண்ணி விட்டுரும் டிராப் அப்படிங்கிறது. டிராப் டேபிள் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். இப்போ ரன் பண்ணி பார்த்தா அந்த காலம்ஸ் கூட இருக்காது, எல்லாமே போயிடும். வராது. பிகாஸ் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நம்ம டேட்டா பேஸில் அப்படி ஒன்று இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அதனால அது வந்து காட்டாது. ஓகேவா? ஸோ டேபிளே டெலிட் ஆகிட்டு திரும்ப டேபிள் கிரியேட் பண்ணுவோம். திரும்ப கிரியேட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம நார்மலான கொரிஸ் எழுதி பார்க்கலாம், ஓகேவா? எனக்கு இப்போ மொத்த டேபிளையும் கால் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து செலக்ட் ஸ்டார். ஆக்சுவலி இந்த ஸ்டார் அப்படின்னா என்னன்னா ஆல் ஆல் வேல்யூஸையும் கால் பண்ணி கொண்டு வரும், எல்லாத்தையுமே மொத்தமா. ஸ்டார் அப்படிங்கிறத ஆல் வச்சுக்கலாம். செலக்ட் ஆல் ஃப்ரம், எங்க இருந்து வேணும்? எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்ல இருந்து எனக்கு வேணும். இது வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன், அதனால இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த கொரியில நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணதுனால, ரைட் கிளிக் பண்ணி நான் செலக்ட் டாப் 1000 ரோஸ்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அது கொரி ரைட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கு. பட் நான் இப்படி பண்ணாமல் நான் வந்து எனக்கு எல்லா ரிசல்ட்டையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ எனக்கு செலக்ட் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் ஐடி, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேறு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி, ஓகேவா? அது ட்ரை பண்ணலாமா? செலக்ட், எனக்கு ஆல் எம்ப்ளாயிஸ் வேணும் ஃப்ரம், எங்கே இருந்துன்னா எம்ப்ளாயி டேபிளில் இருந்து, எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிளில் இருந்து வேர், வேறுங்கிறது ஒரு கிளாஸ், ஓகேவா? வேர் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடியா இருந்தா எடுத்துட்டு வா, ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே ஐடி டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்தவங்க. அருண், திவ்யா, விஜய் இவங்க எல்லாருமே. இதே இதில் எனக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேணும் அப்படின்னு கேட்டால், பிரியா அண்ட் கீர்த்தி வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, ஓகேவா? இந்த மாதிரி கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து சேலரி அபவ் 50,000 ரூபா. இதில் நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எம்ப்ளாயியோட பேர், சேலரி ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து வேணும், எம்ப்ளாயியோட நேமும் சேலரி காலம், இது ரெண்டுமே எனக்கு செலக்ட் பண்ணிட்டு வா ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்ல இருந்து. சேலரி எவ்வளோக்கு மேலே இருக்கணுங்கிற கண்டிஷன் நாங்கள் கொடுக்குறோம், ஓகேவா? இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, எம்ப்ளாயி நேம், ஓகேவா? செலக்ட், எனக்கு என்னெல்லாம் வேணும்னா எம்ப்ளாயி நேம், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டாக கொடுக்கணும். எம்ப்ளாயி நேம் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுக்கணும். எம்ப்ளாயி நேம் கமா அவங்களோட சேலரி எனக்கு வேணும், ஓகேவா? ஃப்ரம், இந்த ரெண்டு டீட்டெயிலும் எனக்கு எங்கேருந்து வேணும்? ஃப்ரம், எனக்கு வந்து எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து வேணும். அதில் உனக்கு எந்த மாதிரி வேணும்? வேர், எங்கே, வேர் அப்படிங்கிறது எங்கே சேலரி கிரேட்டர் தேன் 50,000 இருக்கோ அது மட்டும். ஸோ நான் என்னெல்லாம் கேட்டிருந்தேன்? எம்ப்ளாயி நேமும் அவங்க சேலரியும் மட்டும் நான் கேட்டிருந்தேன். ஃப்ரம் எனக்கு எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள்லேருந்து எடுத்துட்டு வா. எங்கே எங்கே அவங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே சேலரி இருக்கோ அதை மட்டும் கொண்டு வா. அப்போ எம்ப்ளாயியோட பேரையும் அவங்க சேலரியும் கொண்டு வந்துருச்சு. கண்டிஷன் என்ன கொடுத்தோம்? 50,000க்கு மேலே உள்ள சேலரி. அப்போ 50,000க்கு மேலே உள்ள சேலரி வாங்குறவங்க இவங்க தான், ஓகேவா? இதில் நம்ம இதை எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு பார்த்தா வெறும் நேம் மட்டும் வரும். வெறும் நேம் மட்டும் வருது. 50,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்க இவங்க இவங்க அப்படின்னு. 50,000க்கு மேலே எவ்வளோ எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அந்த சேலரி ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஐடியில் உள்ளவங்க, சேல்ஸில் உள்ளவங்க, ஐடியில் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் கிட்ட பேசி பேசி நம்ம டேட்டாஸை நமக்கு என்ன நீட் இருக்கோ அதை வந்து கேட்டு வாங்கணும்.
அண்ட் இது வந்து கவுண்ட் கண்டிஷன். ஓகேவா? எப்படி பண்ணியிருக்கோம்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஸ்டார் அஸ் எம்ப்ளாயி கவுண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட். எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா எம்ப்ளாயிஸா கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு எம்ப்ளாயி நேம் எதுவுமே நான் கேட்கல. எனக்கு செலக்ட் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு வா. இது கவுண்ட் கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? கவுண்ட் ஸ்டார் கொடுத்துருக்கோன்னா எல்லாத்தையுமே எல்லாரையும் கவுண்ட் பண்ணிட்டு வா. அஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காலம் நேம் நானே கிரியேட் பண்றேன். அஸ் அப்படிங்கிறது காலம் நேம் கிரியேட் பண்றது. எனக்கு இந்த நேம்ல கிரியேட் பண்ணிட்டு வா. அப்புறம் ஃப்ரம் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஒரு நிமிஷம். ஓகேவா? நான் அந்த டேபிளுக்கு நேம் வந்து அஸ்ன்னு வைக்கிறேன். சாரி, அஸ் அப்படின்னு அந்த டேபிளை நான் கால் பண்ணுறேன். கூப்பிட்டு அதுக்கு எம்ப்ளாயி கவுண்ட் அப்படின்னு ஒரு காலம் நேம் கொடுக்குறேன். ஃப்ரம் அது எந்த காலம்லேருந்து வரணும்னா எம்ப்ளாயி ப்ராக்டிஸ்லேருந்து எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வா. ஆர்டர் குரூப் பை அப்படிங்கிறது வந்து வரிசைப்படுத்துறது. எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க, மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எல்லாரும் சின்டெக்ஸ் எழுதணும். பேசிக்காக சின்டெக்ஸுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்ப்போம். பேசிக் சின்டெக்ஸ் அண்ட் இட்ஸ் ரூல்ஸ். ஓகேவா? செலக்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஆல் பண்ணலாம். ஆல் அப்படின்னு ஸ்டார் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எந்தெந்த காலம் வேணுமோ அதை வந்து நம்ம அங்கே கொடுக்கலாம். காலம் டூ ஃப்ரம். ஃப்ரம்க்கு அப்புறமா டேபிள் நேம் தான் யூஸ் பண்ணணும். டேபிள் நேம் வேர். வேருக்கு அப்புறமா கண்டிஷன் தான் கொடுக்கணும். ஓகேவா? வேர் கண்டிஷன் குரூப் பை அப்படிங்கிறது எந்த காலமா பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம் அப்படிங்கிறது குரூப் பை. ஹேவிங்க்கும் வந்து கண்டிஷன் தான். ஆர்டர் பை அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வர்றது. ஸோ நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வைக்கிறேன்.
ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சு சின்டாக்ஸில்? ஏன் வேருக்கும் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், ஹேவிங்க்கும் கண்டிஷன் யூஸ் பண்ண ஏதாவது டவுட் இருக்கா? லைக் வேர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா, குரூப் பை இருக்குல்ல, குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் வந்து வேர். ஓகேவா? குரூப் பை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து வேர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஹேவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிகேட்டட் வேல்யூஸ், லைக் சம் ஆவரேஜ், அந்த மாதிரி அக்ரிகேட்டட் டேட்டா மேலே வந்து அது யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் அது. ஆனால் ஹேவிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். வேர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை விட அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. சின்ன டேட்டாவில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே ஒரே ஸ்பீடில் வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பெரிய டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன் இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? டிஃப்ரென்ஸ் வந்து சில சில டேட்டாஸ்லாம் நாங்கள் ரன் பண்ணும்போது எங்களுக்கு 1 மினிட் 15 மினிட்ஸ் கூட ஆகும். ஏன்னா அவ்வளோ டேட்டா ரன் ஆகி வரும். அந்த டேட்டா ரன் பண்ணுற ஒவ்வொரு தடவை அங்கே ரன் பண்ணுறதுக்கும் அங்கே பேமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். மந்த்லி மந்த்லி பில் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 lakhs rupees கொடுத்தோம் ஒரு ஒரு மந்த்து. 6 லட்சம் ரூபா பில் வந்துச்சு கொரி ரன் பண்ணதுக்கே கூகுளில். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷனல் டேட்டா பேஸில் என்ன சொல்லலாம்னா, ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா நத்திங் பட் இதே தான். ஆர்டி இது எம்எஸ் தான் வரும். ஆர்டிபிஎம்எஸ். ஓகேவா? இது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பேஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமானது என்னன்னா, கமாண்ட்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஒரு சில இதில் இருக்கும் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நம்ம இப்போ இங்க வந்து செலக்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நல்லா கொரியெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே தெரியும். செலக்ட் அப்படிங்கிறத கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நான் ஸ்மாலில் யூஸ் பண்ணால் வரக்கூடாது. பட் ஆனால் இதில் வரும். மற்ற எஸ்கியூஎல் சர்வீஸ் இருக்கலாம், ரிலேஷனல் டேட்டா பேசஸில் வந்து வராது. இதில் நான் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலுமே அது எடுத்துக்கும். எடுக்குதா? அந்த மாதிரி அது அது கன்சிடர் பண்ணிக்கும். மற்ற இதில் வந்து எடுக்காது. சில இதில் வந்து அதெல்லாம் ரீட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன கண்டிஷனோ அதுதான். ஃபுல்லாக கேஸ் சென்சிட்டிவ் தான் அது. ரன் ஆகுதா? இது மாதிரி மற்றதுல சில இதில் ரன் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி மோஸ்ட்லி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் தான். லெட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. நாட் இன் டபுள் கோட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சீக்கிரத்தில் வந்து ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு திஸ் இஸ் எ கமாண்ட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண நல்லாயிருக்கும். இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இப்போ முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறது டேட்டாஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேம். ஹியர் வி ஆர் ரன்னிங் த எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த டேட்டா பேஸை முடிச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. பட் நீங்கள் வேற ஒருத்தர் வந்து இதை கொஞ்சம் கொரிஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா அவர் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கொரிக்கிட்டையும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கொரி எதுக்கு யூஸ் ஆயிருக்கு, இந்த கொரியை வச்சு நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்க என்ன பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அது மற்ற யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இதுவே மல்டி லைன் கமெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் வரல பார்த்தீங்களா? அதில் வரும்.
ஸோ இதான் அந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். டேட்டா டைப்ஸ் இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் இன் பிரீஃப். ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நியூமரிக் டேட்டா டைப்ஸ் வந்து இன்ட், முன்னாடி பார்த்தோம் இன்டிஜர். இன்ட் ஆர் இன்டிஜர். ஓகேவா? ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹோல் நம்பர்ஸ்னா ஜீரோல இருந்து எவ்வளோ நாளும் ஹோல் நம்பர்ஸ். நாட் டெசிமல்ஸ். டெசிமல்ஸ்னா புள்ளி வச்சு வர்றாத வேல்யூஸ். ஓகேவா? அதை யூஸ் பண்ண முடியாது. ஈவன் மைனஸ்ல வந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும், பட் டாட் வச்சு வந்தால் யூஸ் பண்ண முடியாது. -20, 0, 20, 25 எதுனாலும் யூஸ் பண்ண முடியும், நாட் பாயிண்ட்ஸ் வேல்யூஸ். இதில் அப்ராக்சிமேட் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் லைக் பை வேல்யூ மாதிரி, இந்த மாதிரி வேல்யூஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டெசிமல் அப்படிங்கிறது ஃபிக்ஸடு பாயிண்ட் நம்பர்ஸ். ஃப்ளோட்டிங்கில் வந்து அப்ராக்சிமேட் வரும், இதில் ஃபிக்ஸட் வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக உள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஃபிக்ஸடு டெசிமல் பாயிண்ட்ஸ். லைக் எப்படி எழுதுவோம்னா டெசிமல் 5,2னே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். அது எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3.45 இந்த மாதிரி வரும். 5 நம்பர்ஸில் 2 புள்ளி தள்ளி, ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும், அந்த மாதிரி வரும் கண்டிஷன். டெசிமல் வந்து நமக்கு எங்க அக்யூரசி தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். இதில் நம்பர் கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸடு டெக்ஸ்ட் லென்த்து. இங்கே நம்ம அப் டு என்ல எவ்வளோ கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ, 100னா 100, 50னா 50 லெட்டர்ஸ், அந்த மாதிரி அப் டு என் கேரக்டர்ஸ். டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்ஸ். அடுத்து டேட், டைம். நம்ம இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் டேட் அப்படிங்கிற டேட்டா டைப்பு. ஓகேவா? டேட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். ஸ்டோர்ஸ் டேட் ஒன்லி.
டைம் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா ஸ்டோர்ஸ் டைம் ஒன்லி. டேட் டைம்னா அதை வந்து டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா 2026 0 to 10 மணி இப்போ வந்து 9. 9:00. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி இயர் கண்டிஷன் எழுதுனா இயர் வரும். பூலியன் டேட்டா டைப்பில் ட்ரூவா ஃபால்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் வந்து பூல் ஆர் பூலியன். அண்ட் நல் இருக்கு. நல் வேல்யூஸ் டேட்டா டைப்புக்கு நல் ஆர் நாட் நல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ கால் பண்ணி எடுப்போம். அப்படி இல்லை எனக்கு நல் வேல்யூ இல்லாத வேல்யூஸ் ஃபுல்லாக எனக்கு வேணா நாட் நல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா. சரி, ஓகே. ஓகேவா, நான் அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ லைக் இப்போ காலம் நேம் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். சரி. ம். ஸோ வந்து வேறு அண்டு இந்த ஹேவிங் கண்டிஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோமா. அண்டு குரூப் பை வந்து என்னன்னா ஒரு ஆர்டர் வைஸ் கொண்டு வரும். எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு குரூப் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறது. ஃபுல் சின்டெக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா எனக்கு எந்தெந்த காலமை நான் செலக்ட் பண்ண போகிறேன், தேர்ந்தெடுக்கணும், எனக்கு இதை மட்டும் கொண்டு வா, இந்த காலம்ஸ் மட்டும் கொண்டு வா அப்படின்னு செலக்ட் பண்ணுறது தான் செலக்ட் கமாண்டோட வேலை. ஃப்ரம்ங்கிறது வந்து கிளாஸ். அது எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும், எங்கேருந்து நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல டேபிள் நேம் தான் எப்போவுமே அங்கே வரணும். செலக்ட்டுக்கு அப்புறம் எப்போவுமே காலம் ஆர் அந்த இடத்துல ஸ்டார் வரலாம். ஸ்டார்னா ஆல் காலம்ஸ். ஃப்ரம்முக்கு அடுத்து எப்போவுமே டேபிள் நேம் தான் வரணும். வேருக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்த மாதிரி சேலரி கிரேட்டர் தான் 50 ஆர் வேறு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி ஆர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஹெச்ஆர் அப்படி இருக்கணும். குரூப் பை அப்படிங்கிறது இப்போ வேறு எனக்கு சேலரி வந்து எனக்கு 50,000க்கு மேலே இருக்கணும். ஆனால் குரூப் பையில் நான் வந்து எந்த மாதிரி எனக்கு நான் வேணும்னு கேட்டிருக்கேன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு வேணும், டிபார்ட்மெண்ட் வைஸாக எனக்கு குரூப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி கேட்கும்போது ஆஹ், அந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஈக்குவல் டு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் சேலரி 50,000க்கு மேலே இருந்தால் அதை மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து குரூப் பையோட வேலை. ஹேவிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து குரூப்பிங் பண்ணுறாங்க, குரூப் வேல்யூ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸாக எடுக்கும் அப்படின்னா ஹேவிங்கில் சம்மரைஸ்டு வேல்யூ, அதாவது டோட்டல் வேல்யூ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஹேவிங் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு சின்டெக்ஸ் எழுதி காட்டுறேன்.
செலக்ட் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எனக்கு காலமை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் டிபார்ட்மெண்ட். கவுண்ட் பண்ணு. நான் என்ன கேட்டிருக்கேன்? கவுண்ட் ஸ்டார் போடணும். கவுண்டர் ஆல் வேல்யூஸ். ஓகேவா? கவுண்ட் ஆல். எனக்கு கவுண்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எனக்கு என்ன காலம் நேம்ல வேணுமோ, ஒரு புதுசா ஒரு காலம் நேம்ல தான் நான் கொண்டு வர போறேன். அப்ப அந்த காலம் நேமை நான் எப்படி கூப்பிட போறேன்? அலைஸ் அப்படி சொல்லுவோம். அதை வந்து நான் இப்போ வந்து அஸ் கூப்பிடு. இந்த நேம்ல அஸ் எம்ப்ளாயி கவுண்ட் அப்படிங்கிற காலம் பேர்ல கால் பண்ணி கூப்பிடு. இது எனக்கு எங்க இருந்து வரணும்? ஃப்ரம் எனக்கு எம்ப்ளாயி ப்ராக்டிஸுங்கிற டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வா. அதுல வேர் சேலரி கிரேட்டர் தேன் 50,000 வச்சுக்கலாம். ஓகேவா? வேர் சேலரி ஈக்குவல் டு 50,000. குரூப் பை. எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா எனக்கு குரூப் பண்ணி கொடு. குரூப் பை ஹேவிங். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்? ஹேவிங் கவுண்ட் ஆளு கிரேட்டர் தேன் எனக்கு 10க்கு மேல கவுண்ட் இருக்கணும். நம்ம கிரியேட் பண்ணதே ஒரு சின்ன டேட்டா பேஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா கவுண்ட் எனக்கு மேல 2 பேருக்கு மேல இருந்தா எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை நான் எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா? காப்பி பண்ண முடியாது. புரிஞ்சுதா அது? ம். நான் வந்து எடுத்துட்டேன், என்னால காப்பி பண்ண முடியல. சம்மரைசர் வேல்யூ. புரியல. SQL எரர் வருது, என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல. ஆமா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். திரும்ப ஷோ பண்ணுங்க. ம்.